இன்றைக்கி வீட்டில் தான் கேப்சிகம் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 3 டிஃப்ரெண்ட் கலரில் கேப்சிகம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகமை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சோயா சாஸு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடவே நான் 1 கைப்பிடி அளவு கார்ன் வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் பவுடர் காரத்துக்கு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லாம் நல்லா மிங்குன்னு ஆயிடுச்சு. இது கூட நம்ம வடித்த சாதத்தை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். அவ்வளோதான், வீட்டிலையே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நமக்கு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கேப்சிகம் ஃப்ரைட் ரைஸு நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு.